ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு இவ்வளோ டிஷ்ஷா சீன் 1 அப்படின்னு போட்டு ஒரு டிஷ்ஷஸ் 6 டிஷ்ஷு ஒரே ஒரு டிஷ்ஷை வச்சுட்டேன். 21 டிஷ் அப்படின்னு போட்டேன். ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா டிஷ்ஷு இதில் எத்தனை பண்ணலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு அரிசியை வச்சு தான் நம்ம சாதம்னு வைக்கிறோம். இந்த சாதம், கலந்த சாதம், புலாவு, சாம்பார் சாதம், ரசம் சாதம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு இவ்வளோ டிஷ்ஷா? எவ்வளோ டிஷ்ஷு நீங்க கேட்கறது என் காதுல விழருது. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு 6 டிஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரொம்ப திங்க் பண்ணி ஒரு 20-21 டிஷ் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் எல்லாம் கூட ரொம்ப போகல, ஏதோ கொஞ்சம் போச்சு. அப்ப வந்து அந்த அளவுக்கு எனக்கு வீடியோனாக்கா எப்படி டைட்டில், ட்ரிபிள் கீவேர்ட்ஸ்னா என்ன, சிடிஆர் சிபிஎம்னா என்ன, டேக்ஸ் எல்லாம் என்ன, எல்லாமே எல்லாம் அப்லோட் பண்ணி தம்ப்நெயில்லாம் என்ன, அந்த மாதிரிலாம் போட்டுலாம் நான் வீடியோ போடல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல தான் நான் ஒருத்தர்கிட்ட இது சேர்ந்து நான் அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு கத்துண்டு இப்போ ஒரு 4-5 வீடியோவை போடுறேன். அதுல நல்ல 2-3 வீடியோஸும் நல்ல ரீச் போயிருக்கு. இப்ப நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ், லைக் அந்த பட்டன்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எந்துவா இருக்கு. நீங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் பண்ணதான் எங்களுக்கு வந்து நிறைய மண்டையில புது ஐடியாஸ் கிடைக்குது. என்னெல்லாம் வீடியோஸ் போடலாம், இப்படி எல்லாம் கேட்கறா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன விதமா எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அப்படிதான் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணும்போது நமக்கு நிறைய புது ஐடியாஸ் கிடைக்கிறது. அந்த ஐடியால இப்ப இன்னைக்கு 37 டிஷ் ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு 37 தான் சொல்றேன். பட் ஃப்ளோல இன்னும் எக்ஸ்ட்ராவா வருதா இல்லையான்னு தெரியல, எந்த அளவுக்கு வருது. இதை தவிர நீங்க வேற ஏதாவது போட்டிருக்கீங்களா, நீங்க வேற ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? நான் வந்து என்னென்ன டிஷ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பச்சரிசி மட்டும் ஊற வச்சிருந்தா என்ன டிஷ் எல்லாம் பண்ணலாம்? பச்சரிசியை வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். பச்சரிசி இட்லி பண்ணுவோம் இல்லையா, பச்சரிசியும் உளுந்தும் மட்டும் நீங்க போட்டு ஊற வச்சு பண்ணலாம். அந்த உளுந்து வந்து நீங்க அப்புறமா ஆட் பண்ணிக்கணும். வெறும் பச்சரிசி மட்டும் ஊற வச்சுன்னா நீங்க திடீர்னு இன்னைக்கு இட்லி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது பண்ணுவோமோ அதை வந்து பகவானுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்யலாம். இதையே அரிசி மாவு அரைச்சு வச்சுட்டு 2 நாள் கழிச்சு நம்ம வேற ஏதாவது டிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நைவேத்தியம் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதனால பச்சரிசி மட்டும் அரைக்கிறதா இருந்தா நைவேத்தியத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்க தனியா ஊற வச்சு அரைச்சு அதை நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இட்லி பண்ணலாம். அதை தவிர இட்லி பண்ணலாம், அடப்பிரதமன் பண்ணலாம். அதுல லைட்டா கொஞ்சமா இலையில எழுதி அதை வேக வச்சுட்டு அதை பீஸ் பண்ணிட்டு வெல்லம் தனியா போட்டு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். பேட் கொலஸ்ட்ரால் கொதிக்க வைக்காம கீழே வச்சு வெள்ளை பாகு வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதுலயே இந்த பால் கொழுக்கட்டை பண்ணும் போதே, மாவு கலரும் போதே அதுல கொஞ்சமா ஸ்வீட்டு ஒரு வெல்லம் போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கு மணிமணியா உருட்டி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளை பாகு வச்சு அதை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாகுல நல்ல பாகு பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுவோம்ல, அந்த கொதிக்கும் போதே அந்த மணி கொழுக்கட்டையும் போட்டு ஊற வச்சு அதுல வேக வச்சு எடுத்துனாக்க அந்த நன்னாவும் வேகும். அதே சமயத்துல அந்த பாகோட இது பச்சையாவே உருட்டி போட்டு அதுல போட்டு எல்லாம் அந்த அரிசி மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகி உதிர்ந்துக்கும். அது உதிராம இருக்கணும்னா முதல்ல ஒரு இட்லி வேக்காடுல ஒரு மணிமணியா உருட்டி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல போட்டு எல்லாம் உடையாம இருக்கும். அந்த பாகுல போட்டு ஊறி பாகுல வேக வச்சு எடுக்கும்போது அந்த பாகோட ஸ்வீட்டு, முன்னாடி போட்ட ஸ்வீட், இது எல்லாமே சேர்ந்து அந்த பால் கொழுக்கட்டையோட ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும். மேல ஒரு இட்லி வேக்காடுல ஒரு மணிமணியா உருட்டி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல போட்டு எல்லாம் உடையாம இருக்கும். அந்த பாகுல போட்டு ஊறி பாகுல வேக வச்சு எடுக்கும்போது அந்த பாகோட ஸ்வீட்டு, முன்னாடி போட்ட ஸ்வீட், இது எல்லாமே சேர்ந்து அந்த பால் கொழுக்கட்டையோட ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும். மேல வந்து ஏலக்காய் பொடி தூவி அந்த பால் கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அமிர்தமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பச்சரிசி இட்லி பால் கொழுக்கட்டை. அதுக்கு அடுத்ததா இது வந்து கொழுக்கட்டை தானே பண்ணலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலரி அதுல வந்து தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம், உளுத்தம் பூர்ணம், நீங்க என்னென்ன வெரைட்டி, அதாவது கோவா போட்டு பூர்ணம் பண்ணலாம், கடலை பருப்பு போட்டு போலிக்கெல்லாம் பண்ணுவோம்ல, கடலைப்பருப்பு போலி, அந்த போலி பூர்ணம் பண்ணி இதுலயும் கொழுக்கட்டை மாவுல வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அது மாதிரி சோமாசி பண்ணுவோம் இல்லையா, பொட்டுக்கடலையும் வெல்லமும் போட்டு இல்ல சர்க்கரை போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை பொடி மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு அந்த கொழுக்கட்டை பண்ணலாம். எள்ளு கொழுக்கட்டை பண்ணலாம். விதவிதமான கொழுக்கட்டை உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டஃப் வேணுமோ, காரம் வேணுமா, உப்பு வேணுமா, ஸ்வீட் வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை செஞ்சு அந்த கொழுக்கட்டை இதுலயே எத்தனை டிஷ்ஷுன்னு நான் எண்ணல, நீங்க எண்ணிக்கோங்க. எத்தனை விதமான நீங்க இது பண்ணுவீங்களோ அதெல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து பச்சரிசி மட்டும் போட்டு பண்ற இதுல, பச்சரிசி மட்டும் போடுற இதுல வந்து வேற என்ன பண்ணலாம்? அம்மணி கொழுக்கட்டை பண்ணலாம். அம்மணி கொழுக்கட்டை இது வெறும்னா உருண்டை மட்டும் உருட்டி வச்சுட்டு அதுல வந்து நீங்க அந்த சேவைக்கு பண்ற அந்த 11 ஐட்டமுமே அம்மணி கொழுக்கட்டை வச்சும் பண்ணலாம். ரைட்? அந்த சேவைக்கு 11 டிஷ் பண்ணுவேன், அது பின்னாடி சொல்றேன்.
அதே 11 டிஷ்ஷை இந்த அம்மணி கொழுக்கட்டைக்கு நீங்க சேர்த்து பண்ணலாம். அம்மணி கொழுக்கட்டையை உருட்டி மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன டிஷ் வேணாலும் நீங்க பண்ணலாம். பச்சரிசி மட்டும் போட்ட இதுல இது பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ரெண்டும் சேர்ந்து ஒரே ப்ரொபோர்ஷன்ல போட்டு அரைச்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இதை வந்து ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கும் போதே ஒரு 4 நாள் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த 4 டேஸ் கழிச்சு நீங்க வெளியில வச்சா எப்படி ஒத்துக்குமோ அந்த மாதிரி பதத்துக்கு அது 4 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே வந்துடும். சோ அது வெய்ய நாள்ல ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது. இது இந்த மாதிரி மழை சீசன்ல வச்சுக்கலாம். வச்சுனாக்கா மேக்சிமம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் நம்ம யோசிக்காம டக்குன்னு பண்ணலாம். அவ்வளவுதான். நீங்க அப்பப்ப அரிசி உளுந்து போடும்போது இதை தனியா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அரைச்சு வச்சுன்னா இந்த வாரம் இந்த 4 நாளைக்கு இந்த டிஷ்ஷை வச்சு என்ன பண்றீங்களோ அதை அடுத்த வாரம் அதை அப்படியே மாத்தி பண்ணலாம். இதே இதே இன்கிரீடியன்ட்டை வச்சுட்டு வேற டிஷ் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த வாரம் ரவா தோசைன்னா அடுத்த வாரம் பெசரட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த வாட்டி இதை பண்ணினாக்கா இதையே தான் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இதுல வந்து பச்சரிசி புழுங்கரிசி சேர்த்து போட்டு வச்சுட்டோம்னா பச்சரிசி மட்டும் போட்டு பண்ணும்போது மோர்களி பண்ணலாம். மோர்களி பண்ணும்போது மோர் புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா புளிக்காமே இருக்கக்கூடாது. கொஞ்சமா லைட்டா ஒரு புளிப்போட பண்ணும்போது அந்த பச்சரிசி புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வெளியில பண்ணின அன்னைக்கே இத மாவு ரெடி பண்ண அன்னைக்கே பண்ணலாம். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாளைக்கு கூட பண்ணலாம். மோர்களி பண்ணலாம். ரவா போட்டு ஆட் பண்ணா ரவா தோசை, ராகி போட்டு பண்ணும்போது அது ராகி தோசை, கொஞ்சமா உளுந்து போட்டு அதை இட்லி செய்யலாம். அது மாதிரி தோசை செய்யலாம். இதுல வந்து பச்சரிசி போட்டு பண்ணலாம், பச்சை பயிறு போட்டு பண்ணலாம் பெசரட்டு. அதே பெசரட்டுல பச்சை பயிறு இல்லாம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருப்பு உளுத்தம் பருப்பு இதை போட்டு இதே பச்சரிசி மாவை எடுத்து போட்டு அடை பண்ணலாம். மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம் அதெல்லாம் வச்சு அரைச்சு வச்சு அடை பண்ணலாம். அடையிலேயே 2 திங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, முழு உளுந்து மட்டும் சொன்னேன் இல்லையா, கருப்பு உளுந்து. அதை தவிர கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு, அதோட உளுந்து. அந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்தாவனாலும் சேர்த்துக்கலாம், இல்ல வெள்ளை உளுந்தாவனாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஒரு வாட்டி கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், ஒரு வாட்டி வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லதுங்கனால அடிக்கடி நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்த்து போட்டு அதையும் அடவாக்கலாம். இல்ல மல்டி கிரெயின்ஸ் அந்த மாதிரியும் போட்டு அடவாக்கலாம். அந்த மல்டி கிரெயின்ஸ் போட்டு இந்த அரிசி மாவே இல்லாம கூட அடவாக்கலாம். அது வேற. இது வந்து இந்த அரிசியை வச்சு நம்ம என்னெல்லாம் டிஷ் பண்றோம் அப்படிதான் பார்க்க போறோம். இந்த அடையை வச்சு 3 டைப் சொல்லிட்டேன். அது மாதிரி பெசரட்டு 2 டைப்பு. சேவை பண்ணலாம். இதை வெறும் பச்சரிசி புழுங்கல் அரிசி சேர்த்து போட்டு அரைச்சு சேவை பண்ணலாம். அந்த சேவையில 11 டிஷ் பண்ணலாம். வெறுமனை அரிசி உளுந்து மட்டும் வேக வச்சு அதை இது பண்ணிட்டு அதை வந்து இட்லி மாவுல ஊத்தி வேக வச்சு எடுத்துருவேன். சில பேர் என்ன பண்ணுவா, அதை போட்டு கலரிட்டு கொழக்கட்டை கலர்ற மாதிரி கலரிட்டு தண்ணியில போட்டு உருட்டி போட்டு வேக வைப்பா. அந்த மாதிரி போட்டாலும் தண்ணியில கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வேஸ்ட் ஆகாம அந்த அரிசி மாவு இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இட்லி தட்டுல அழகா எண்ணெயை தடவி ஊத்திட்டு இட்லி மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. அந்த சூட்டுலயே இருக்கும்போது ஒரு தட்டா எடுத்து போட்டு நல்லா கடகடன் புழிஞ்சு சேவை புழிஞ்சு வச்சிடலாம். சேவை புழிஞ்சு வச்சுட்டு எல்லாம் கடுகு மட்டும் தாளிச்சு மேல பெருங்காய பொடி போட்டு தேங்காய் எண்ணெயில பொரிச்சு கொட்டிட்டு நீங்க வந்து ஒரு மோர் வடியலோ இல்ல தேங்காய் பாலோ இல்ல ஸ்வீட் தேங்காய் பாலோ இல்ல கார தேங்காய் பாலோ ஒரு மோர் வடியலோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும்போது பிளெயின் சேவை கூட இன்னைக்கு எதுவுமே எனக்கு முடியல, வயிறும் சரியில்லை அப்படின்னா சேவை பெஸ்ட். அந்த மாதிரியும் பண்ணலாம். இடியாப்பத்துக்கு இந்த மாவெல்லாம் தேவையில்லை. இடியாப்பத்துக்கு வெறும் அரிசி மாவு இருந்தாலே போறோம். அதுல தண்ணி வச்சு வேக வச்சு அது மாதிரி பண்ணுவோம். இது வந்து அரிசி மாவை அரைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இது. அதனால இது சேவை பண்ணலாம். இந்த சேவையில தேங்காய் சேவை, எலுமிச்சம்பழ சேவை, கருவேப்பிலை சேவை, புளியம் சேவை. புளியம் சேவை எப்படி பண்ணணும் தெரியுமோ? புளிக்காய்ச்சல் இருந்தா பண்ணலாம். அது புளிக்காய்ச்சல் கையில கொஞ்சம் விட்டோம். அதனால நான் எப்பவும் என்ன பண்ணுவேன்னா ட்ரை மிக்ஸ் புளியோதரை தான் பண்ணுவேன் எப்போதுமே. ஏன்னா புளிக்காய்ச்சலை காய்ச்சி வச்சா நித்தியம் டெய்லியும் அது 3 வேளையும் புளிக்காய்ச்சல் சாத்து கொண்டா நம்ம ஊருக்கும் புளிக்காய்ச்சலை கொண்டா தொட்டுக்கிறதுக்கு அப்படின்பா. ரொம்பவும் புளி சேர்த்தா வயிற்றுக்கு ஒத்துக்காது இல்லையா? அதனால புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சாதானே அவ டெய்லி சாப்பிட்றா. அதனால புளியோதரை மிக்ஸா பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஒரு வேளைக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். அடுத்த வேலைக்கு அது இருக்காது பொடி. இன்னைக்கு நம்ம என்ன நைவேத்தியத்துக்கு என்ன பண்றோமோ அந்த சாதத்துக்கு தேவையான புளி, இந்த சாதத்துக்கு தேவையான காரம், இந்த இது போட்டு அதை மட்டும் பொடி பண்ணி அப்படியே அந்த புளியன் சாதத்தோட சேர்த்து போட்டு பண்ணும்போது அந்த அன்னைக்கே சரியாயிடும். புளியன் சாதத்துக்கு பண்ற மாதிரி சாதத்தை வேக வச்சுட்டு கலக்காம இந்த மாதிரி புளியோதரை பொடி மிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு அந்த புளியும் சேர்த்து வறுத்து போட்டு பொடிச்சிருவேன். அந்த மாதிரி பொடிச்சிட்டு அந்த மாதிரி புளியோதரை மிக்ஸ் பொடி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து செஞ்சதா இல்லையா தெரியல. வேணும்னா அடுத்த வீடியோ போட்டுடலாம். நம்ம அந்த புளியோதரை மிக்ஸ் பண்ணி அந்த புளியும் சேவை ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா புலாவ் நீங்க யூஸ்வலா புலாவுக்கு வேணுங்கிற காய், ஃப்ரைட் ரைஸ்க்கு வேணுங்கிற காய், இப்போ ஃப்ரைட் ரைஸும் பண்ணலாம், புலாவும் பண்ணலாம்.
அதுக்கு வேணுங்கிற காயெல்லாம் போட்டு வறுத்துட்டு வேக வச்சுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதோட சாதத்தை மிக்ஸ் பண்றதுக்கு பதிலாக சேவையை மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அடுப்பு ஆன் பண்ணி பண்ணக்கூடாது, ஏன்னா சேவையெல்லாம் விண்டு போயிடும். அதே மாதிரி புலாவுக்கு தான், புலாவுக்கும் பூண்டு இதெல்லாம் போடுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போடுவோம். புலாவுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு அதெல்லாம் கிடையாது, தேங்காய் எல்லாம் கிடையாது, வெறும் இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரை பண்ணிட்டு சாதத்தையும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணுவேன். இதுல சேவையை முழுசா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்க, அப்ப அது தானே உடஞ்சிரும், கரெக்டா இருக்கும். சேவை கையால எடுத்து சாப்பிடணுங்கிறதுக்காக நல்லா உதுத்து போட்டுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணல இன்னும் ரொம்ப உடஞ்சு தொகைல் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதே, சேவையாவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். அப்பதான் அது ஃப்ரை ஆகும்போது தூக்கி இது பண்ணும்போது ஒட்டிக்காம உதிராம வரும், உடையாம வரும். இதுல இன்னும் என்ன போடலாம் அப்படின்னா வடகம் எப்படி போடலாம், எழுதி வேக வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது இலையில எழுதி அத இந்த வடகத்துல, அதாவது இந்த மாவுல கொஞ்சோண்டு உப்பு ஏற்கனவே போட்டுக்கோங்க. உப்பு போடாம அரைச்சிருந்தாலும் உப்பு போட்டுக்கோங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அதுல ஓமம் போட்டு எழுதலாம், ஜீரகம் போட்டு எழுதலாம், எள்ளு போட்டு எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் தேவையோ அதை போட்டு நம்ம எழுதி ஏட்டுல வேக வச்சு எழுதி எடுத்துட்டு அதுக்கு மோர் குழம்போ இல்ல மோர் வடியலோ இல்ல தேங்காய் தொகையல் பெஸ்ட் இருக்கும். நல்ல கெட்டிமாவும் இருக்கும். தேங்காய் தொகையல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சரியா? இதே இதுல இது மட்டும் தான் போட முடியுமா, இல்ல வேற ஏதாவது போட்டு இதே இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும், அரிசி மாவுல போட்டு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னா நட்ஸ், எல்லா நட்ஸும் போட்டுக்கோங்க. அதாவது முந்திரி, பாதாம், அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கிரேட் பண்ணி, அதாவது கோர்ஸா துருவி தான் போட்டுக்கணும். அதுல வெள்ளரி விதை, பூசணி விதை, பரங்கி விதை, அந்த மாதிரி இந்த வெள்ளரி சீடு, அந்த மாதிரி இதெல்லாம் எல்லா சீடையும் போட்டு லேசா இன்ச்சில போட்டு ஒரு சுத்திட்டு வச்சிருந்தேன்னாக்க அதை பால்ல போட்டு கூட சாப்பிடலாம். அந்த பால்ல போட்டதுக்கு பதிலா இந்த வடாம் இருக்கு இல்லையா, இந்த வடாத்தை ஃபுல்லா எழுதிருங்க. இலையில போட்டு எழுதிட்டு இந்த நட்ஸ் பொடியை அப்படியே லைட்டா தூவணும். அப்படியே தூவிட்டு வேட்டுல வேக வச்சு எடுத்தேன்னாக்க அழகா மேல அதோட படிஞ்சு ஒட்டினுடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதோட அந்த தொகையலோட சேர்த்து சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்கும். தொகையில் சேர்த்து சாப்பிடலாம், இல்ல காரம் போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிடும்போது அந்த நட்ஸோட சேர்ந்து சாப்பிடும்போது தேங்காய் பால் போடுறோம் இல்லையா, ஒரு காரமா தேங்காய் பால் பாயசம் மாதிரி இருக்கும். பாயசம்னால ஸ்வீட்டு, அது விட்டுடுங்க. தேங்காய் பால் சாப்பிடறோம்ல, அந்த தேங்காய் பாலோட இந்த நட்ஸும் அந்த இதுவும் சேர்ந்ததுனாக்க அந்த அதுல ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வடகத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா செஷ்வான் புலாவ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருக்கலாம். செஷ்வான் சாஸ் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி செஞ்சுட்டு சேவை பண்ணிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். செஷ்வான் புலாவ், செஷ்வான் சேவை. ஓகே. அது மாதிரி கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் பண்றோம்ல, அது மாதிரி கொத்தமல்லி சேவை, புதினா சேவை, எள்ளு சேவை பிளெயின் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல இந்த சேவை தினசுல ஒரு 11 டிஷ். ரவா தோசை, இட்லி தோசை, ராகி தோசை, குழியப்பம். குழி பணியாரத்துக்கு அப்படிதான் என்ன போட்டோம், உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு இந்த மாவோட சேர்த்து போட்டு பண்ணி இதை கொஞ்சம் புளிக்க வச்சுக்கணும். நாளைக்கு மார்னிங் குழி பணியாரம் பண்ண போறோம்னா இதை இன்னைக்கு நைட்டு பண்ணிட்டு அந்த அரிசி மாவு போட்டு அதை போட்டு ஊற வச்சு அதை வெளியில வச்சிடணும். அது பொங்கணும். இப்போ எனக்கு உடனே வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஈனோவோ இல்ல இதுவோ போட்டு நீங்க பண்ணலாம், சமையல் சோடாவோ போட்டு பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது இல்லையா, அதனால நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காத்தால பண்ணுவோம். இல்ல சாயங்காலம் நைட்டுக்கு வேணும்னா காத்தால ரெடி பண்ணிட்டு சாயங்காலமா பண்ணிக்கோங்க. எத்தனை டிஷ் வந்திருக்கு? இது 36க்கு மேலேயே வந்திருக்கும். இது 37 பண்ணினா இதே என்னது சேவையில 11 டிஷ் பண்ணாலும் அதே மாதிரி அம்மணி குழக்கட்டை மாதிரி குட்டி குட்டியா வேக வச்சு எடுத்துட்டு எல்லாம் இதே அத்தனையும் தேங்காய் அம்மணி குழக்கட்டை, கருவேப்பிலை போட்டு அம்மணி கொழுக்கட்டை, லெமன் போட்டு அம்மணி கொழுக்கட்டை, மிளகாப்பொடி போட்டு அம்மணி கொழுக்கட்டை, எள்ளு போட்டு அம்மணி கொழுக்கட்டை, எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அப்ப 37 + 11 48 கூட வரலாம். இதுல இந்த வீடியோவை நீங்க திரும்ப பார்த்துட்டு இந்த வீடியோல நான் எத்தனை டிஷ் சொல்லியிருக்கேன்னு கரெக்டா சொல்றவாளுக்கு கண்டிப்பா பரிசு உண்டு. யார் அந்த பிரைஸ தட்டின்னு போறா கரெக்டா சொல்லணும், நம்பர் கணக்கா சொல்லணும். சொல்றீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றீங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.